அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஈவிடை இந்த படத்தோட கதை தான் பார்க்க போறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இது ஒரு மெக்சிகன் படம். இது வந்து செப்டம்பர் 2022ல வந்து வெளியானுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கதை வந்து கடந்த காலத்துல வந்து தொடங்குது. அத வந்து 3 சகோதரிகள வந்து காட்டுறாங்க. இவங்க 3 பேர் வந்து த்ரைஸ் அதாவது 3 இரட்டை சகோதரிகள். தன் கிராமத்தில வந்து அதிர்ஷ்டசாலிகள் கருதப்பட்டனால, அவங்க வாழ்க்கை வந்து நன்றாக போயிட்டுருக்கு. ஆனா வந்து அவங்க மேல ஒரு ஈவிலை விழுற வரைக்கும். இப்ப நிகழ்காலத்த பார்த்தா ஒரு குடும்பத்த வந்து காட்டுறாங்க. அங்க ஜொர்மோ அவர் தான் வந்து அப்பா. ரெபெக்கா அவங்க தான் வந்து அம்மா. 2 மகள்கள் வந்து இருக்காங்க. மூத்த மகளோட பேர் நைடா. 2வது மகள் பேர் ரூனா. ரூனாவுக்கு ஒரு நோய் இருக்கு. அதுக்கு தீர்வே கிடைக்கல. அதனால வந்து அவளுக்கு அதிக நேரம் இல்ல. இதன் காரணமாக பெற்றோர்கள் கவனம் வந்து ரூனா மீது வந்து அதிகமா வந்து படுது. நெய்லா வந்து மற்றும் ரெபெக்காவுக்கு இடையிலான உறவு வந்து நன்றாக வந்து இல்ல. இதனால வந்து கேப் வந்தது. ரெபெக்கா வந்து தன் உறவ வந்து சரி செய்ய விரும்புனா, ஆனா நெய்லாவோட அதிக கவனம் செலுத்த முடியவில்லை. ரெபெக்காவோட பாட்டி ஜோஸ்பா அவங்கள வந்து அவங்க கிராமத்துக்கு வருமாறு வந்து அழைக்கிறாங்க. அங்க வந்து லூனாவ பழைய முறையில வந்து குணப்படுத்தலாம்னு சொல்லி அவங்க வந்து நம்புறாங்க. ஜெர்மாவுக்கு இது குழந்தைத்தனமா வந்து தோணுனாலும், அவங்க ரெபெக்காவின் பேச்ச வந்து கேட்குறாங்க. அடுத்த நாள் வந்து அவங்க புறப்படும்போது உங்க அண்டை வீட்டார்னா தான் அவங்க கட்டிடத்தோட குழந்தைகளுக்கிடையே ஒரு விசித்திரமான நோய் பரவி இருப்பதை வந்து கேள்விப்படுறாங்க. ஆனா வந்து நெய்டா மற்றும் லூனாவுக்கு வந்து இதில வந்து அந்த நோய் வந்து வரவில்ல. நெய்டாவுக்கு தான் பாட்டி வந்து பிடிக்கல. அது மட்டும் இல்லாம நீண்ட காலத்துக்கு வந்து அப்புறம் வந்து சந்திக்கிறாங்க. வீட்ல அடைஞ்சு வந்து அவங்க ஜோஸ்பா வந்து பார்க்குறாங்க. ஜோஸ்பா வந்து ரெஜிமோவோட பேசும்போது வந்து அவங்க அவனிடம் வந்து ஊர் சுத்த பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து இந்த இடத்துல வந்து சுத்தியும் வந்து நெட்வொர்க்கே வந்து கிடைக்கல. கேட்டு வந்து நெய்லாவோட மனநிலை வந்து இன்னும் வந்து மோசமாகுது. சிறிது நேரம் கழித்து வந்து என்ன நடக்குதுன்னா வந்து, நேரா வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க ரெபெக்காவும் தன் மகள வந்து காப்பாற்ற விரும்பியனால வந்து, அந்த பழைய முறைய பயிற்சிய வந்து செய்ய விரும்புவதாக வந்து ஒரு அறையில உட்கார்ந்து வந்து பேசிட்டு இருக்காங்க. இத வந்து நெய்லா வந்து கேட்டுர்றா. ஜெஸ்பா வந்து அவங்கள அழைச்சிட்டு ஒரு புதிய கதாபாத்திரமான அபிகேல்ட்ட வந்து அழைச்சிட்டு போறாங்க. அது அவன் அப்ப வந்து அபிகேல் வந்து பெட்ரோ அதாவது ரெபெக்காவோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ஆல்ரெடி வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. அவங்க ஜெஸ்பாவோட வீட்டுக்கு அருகில வந்து ஒரு குடிசையில வந்து வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க ஜொஸ்பாவுக்கு உதவுறாங்க. சிறிது கொஞ்ச நேரம் கழிச்சு அபிகேல் வந்து நைடா மற்றும் லூனாவுக்கு அறைக்கு வந்து போறா. அங்க நைடாவுக்கு ஒரு உடை தயாரா இருக்கு. அது அவளுக்கு பிடிக்கல. அபிகேலிடமும் வந்து சலிக்கும்போது என்ன செய்வார்ன்னு வந்து கேட்குறா. "ஆ நாங்க வந்து கதை கேட்போம்" அப்படின்னு சொல்றாங்க. லூனாவும் வந்து அத கேட்க வந்து விரும்புனா. அபிகேல் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கதைய வந்து சொல்றா. அது நம்ம ஆரம்பத்தில பார்த்தா அந்த 3 சகோதரிகளோட கதை தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து 3 இரட்டை சகோதரிகள் இருந்தாங்க. அவங்க மேல வந்து ஒரு தீவிர சக்தி வந்து பரவுச்சு. அவங்களால வந்து ஒரு சகோதரியோட உடல் வந்து ரொம்ப மோசமாச்சு. அந்த உடல்நல கொண்ட சகோதரிக்கு வந்து ஒரு மனிதன போன்ற மிருகம் உட்கார்ந்திருப்பத வந்து இன்னொரு சகோதரி வந்து பார்க்குறா. பார்த்த உடனே வந்து மயக்கம் அடைஞ்சிடுறா. இது ஒரு கனவு மாரி தான் தோணுச்சு. மீதமுள்ள 2 சகோதரி வந்து தினமும் வந்து தன் சகோதரிய வந்து குணப்படுத்த வழிய கண்டுபிடிச்சுட்டே இருந்தாங்க. அப்போ ஒரு மூதாட்டிய வந்து பார்க்குறாங்க. மூதாட்டி வந்து சொல்றாங்க, "பாக்கா வந்து வர வச்சா வந்து இதுக்கு வந்து கண்டிப்பா வந்து தீர்வு கிடைக்கும்" அப்படின்னு வந்து சொல்றாங்க. பாக்காங்கிறது ஒரு வகை அந்த மிருகம். இது மெக்சிகா நாட்டுப்புற கதையில வந்து வர ஒரு பகுதி. அந்த மூதாட்டி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விதை வந்து குடுக்குறாங்க. அதில வந்து ரத்தம் போட்டு யாரும் வராத காட்டுக்கு நடுவுல வந்து அத குழி தோண்டி வந்து புதைக்கணும். இந்த சடங்கு வந்து 6 நாட்கள் செய்யணும். அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து பாக்கா வெளிய வரும். பாக்கா ஒரு விலங்கு. மனிதன் போல இருக்கான். அது அவங்களோட சகோதரிய வந்து குணப்படுத்தும். ஆனா வந்து அதுக்கு பதிலா வந்து அவங்க வந்து தியாகம் செய்ய வேண்டியதா இருக்கும். அது என்னன்னு வந்து அவங்களுக்கே வந்து தெரியாது. அதுக்கப்புறம் வந்து சகோதரி குணமடைஞ்ச பிறகு மத்த 2 சகோதரிக வந்து பாக்காவ பெறுவதற்கு மீண்டும் மூதாட்டிய வந்து பார்க்க போறாங்க. அந்த மூதாட்டி வந்து தனக்கு உதவ செய்வதாக சொல்றாங்க. அதுக்கு பதிலா வந்து மாந்திரீகத்த வந்து அவங்களுக்கு வந்து கத்து தராங்க. இதில 2 சகோதரில வந்து ஒருத்தி வந்து தைரியமானவ. இன்னொருத்தி வந்து அந்த மூதாட்டிக்கு வந்து உதவ வந்து தயாராகுறா. இன்னொருத்தி வந்து பயமானவ. அவ வந்து மறத்து வந்து அங்கருந்து ஓடிடுறா. இங்க அந்த மூதாட்டி ஒரு சூனியக்காரிங்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சூனியக்காரின் வீட்ட வந்து சுத்தம் செய்யும்போது, தைரியமான சகோதரி வந்து ஒரு நோய்வாய்ப்பட்ட சகோதரியோட கழுத்து அணியிட வந்து பார்க்குறா. உடனே வந்து தன் சகோதரிக்கு நோய கொடுத்தது இந்த சூனியக்காரி தான் வந்து பாக்கா வரச்சது இந்த சூனியக்காரி தான் புரிஞ்சுக்கிறா. அப்போ வந்து நைடாவும் ரூனாவோட அறைக்கு ரெபேக்கா வந்து வரா. அபிகேலிடம் அந்த கதைய வந்து சொல்ல வேணாம் அப்படின்னு வந்து சொல்றான். ஏன்னா வந்து அது எல்லாமே வந்து கட்டுக்கதை அப்படின்னு வந்து அவங்க வந்து ரெபேக்கா சொல்லிட்டு வந்து போறாங்க. இப்போ ரெபேக்கா நைடாவோட நான் கொஞ்ச நாளைக்கு வந்து அவங்க தந்தையோட வந்து இங்கேருந்து விலகி போவதாகவும், தான் சகோதரிக்கு சிகிச்சை தேட போவதாகவும் வந்து போறாங்க. ஆனா வந்து ரூனாவ வந்து பார்த்துக்கொள்ளணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நைடாவுக்கு சுத்தமா வந்து பிடிக்கல. ஏன்னா வந்து பாட்டிய வந்து பிடிக்கல. அவங்களோட இருக்கவும் வந்து பிடிக்கல. ரெபேக்கா வந்து அவள சமாதானப்படுத்தி அவங்க வந்து தீர்வு காணாவிட்டா நேராவோட சகோதரி வந்து இறந்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நேரா வந்து தன்னோட அழைத்து செல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. அவங்களோட எல்லா உரையாடல்கள் வந்து ஜஸ்பா வந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இத இத வந்து ரெபேக்கா வந்து பார்க்கல. ரெபேக்கா வந்து தன் அறைக்கு செல்லும்போது வந்து ஜொர்மாவும்
முடிவால வந்து மகிழ்ச்சி அடையல. அதனால வந்து ரெபெக்காவோட பேச்ச வந்து கேட்குறேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து 2 பேரும் வந்து மேட்டர் பண்ணாங்க. இத வந்து ஜொஸ்பா வந்து மறைஞ்சிருந்து பார்க்குறான். இது மிகவும் வந்து விசித்திரமாக இருக்கு. இதுக்கு பதிலா வந்து வீடியோ கடைசியா வந்து பார்க்கலாம். இப்போ வந்து அடுத்த நாள் போனாங்க. ரெபெக்காவும் ஜெர்மாவும் வந்து அங்கேருந்து கிளம்பிறாங்க. அங்க ஒரு பெரிய மாற்றமே வருது. ஏன்னா வந்து ரெபெக்கா வந்து போனதுக்கப்புறம் ஜெஸ்பா வந்து நெய்டாவோட வந்து மிக வந்து முரட்டுத்தனமா வந்து நடந்துக்கிறான். அவன் நெய்டாவுக்கு அசைவ உணவு வந்து சாப்பிட வந்து குடுக்குறான். ஆனா வந்து நெய்டா வந்து ஒரு சைவ பிரியர். இருந்தாலும் வந்து அசைவ வந்து உணவு வந்து குடுக்குறான். நெய்டா வந்து மறுத்தபோது வந்து அவன் அம்மாவோட வளர்ப்ப வந்து குறை சொல்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு நெய்டா வந்து நீச்சல் குளத்துல நீந்தும்போது வந்து அவன் வந்து கோவப்படுறா. ஒழுக்கமான உடைய அணியணும்னு சொல்றா. இரவுல வந்து தூங்கிக் கொண்டிருக்கும்போது ஜொஸ்பா வந்து அவங்களோட அறைக்கு வந்து அவங்க மீது சில ஜெபங்கள சொல்லிவிட்டு அங்கேருந்து போறா. அடுத்த நாள் நேடாவும் லூனாவும் வந்து அந்த அபிகேட்ட வந்து அந்த கதைய வந்து முடிக்க சொல்றாங்க. முடிக்கும்போது சூனியக்காரிய பத்தி தைரியமான சகோதரிக்கு தெரிஞ்சபோது வந்து, அவ அந்த பயந்த சகோதரிக்கு வந்து ஒரு திட்டத்த வந்து தீட்டுனா. இரவுல வந்து அந்த சூனியக்காரியோட வீட்டுக்கு வந்து போறாங்க. அங்க வந்து அவளோட தோள் வந்து அங்க தான் இருந்தது. ஆமா, அந்த சூனியக்காரியத்தோட தோள வந்து உரிச்சு, அதில வந்து லேசா வந்து பறந்து வந்து போக முடியும். அந்த சகோதரிக்கு அந்த தோல் கிடைச்சபோது, அவங்க வந்து அது மேல வந்து உப்பு வந்து போடுறாங்க. இதனால வந்து அந்த சூனியக்காரிய வந்து கொல்ல முடியும்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க. இத உப்பு போட்டோனே வந்து சூனியக்காரனோட உடம்பு வந்து மோசம் வந்து எரிய ஆரம்பிக்குது. அவன் வந்து இறந்துட்டான். அந்த இறந்ததுக்கப்புறம் வந்து சூனியக்காரி வந்து அவங்களுக்கு ஒரு சாபம் வந்து குடுக்குறா. இது நீங்க வந்து பொறாமையால தான் சாவீங்க. அதுவும் வந்து உங்களோட விதி அப்படின்றா. பாக்கா வந்து அவங்களோட ஆசைய நிறைவேற்ற பிறகு, அதுக்கு பதிலா அவங்களோட தாயின் உயிர வந்து பறிச்சிருச்சு. சகோதரிக வந்து தங்க தாய வந்து அறியாமையில வந்து கொன்னுட்டாங்க. இது காரணமாக சகோதரிக்கு நடுவுல வந்து சண்டை வருது. பயத்துல சகோதரி வந்து தன் தாயோட மரணத்துக்கு பழி வாங்க வந்து பாக்கா வந்து கொன்னுடுறா. அதுக்கப்புறம் காமா மக்களுக்கு இவங்க வந்து மாந்திரீக பையன் வந்து தெரிஞ்சுச்சு. அதனால வந்து அவங்கள வந்து அங்கேருந்து வந்து விரட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சகோதரிகளுக்கு என்ன நடந்ததுன்னு வந்து யாருக்குமே வந்து தெரியல. இந்த கதைய கேட்டு நைனா வந்து மேகம் வந்து பயந்துடுறா. நான் வந்து அபிகேல்ட்ட வந்து இத பத்தி கேட்குறேன். அபிகேல் வந்து அது வெறும் கதை தான். அதனால வந்து ஒண்ணும் பயப்பட வேணாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நைடா லூனாவோட படுக்கைக்கு வந்து கீழ வந்து ஒரு கத்திரிக்கோல வந்து வைக்கிறா. அதனால வந்து தீய சக்தி வந்து விலகி செல்லும். நைடா வந்து பசிக்குது. அதனால சமையல் அறைக்கு சென்று வந்து சாப்பிட ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்க்குறாங்க. அங்க பார்த்தா வந்து பச்சை திரவம் மாரி ஒண்ணும் வந்து இருக்கு. நைடா வந்து அத வந்து சோதிச்சு வந்து பார்க்குறா. அதில ஒரு பக்கா வந்து இருக்கு. அத பார்த்து பயந்து வந்து அவள வந்து உடனடியாக தன் பாட்டியோட அறைக்கு வந்து அழைத்து போறாங்க. அங்க வந்து நெறைய மாந்திரீக தொடர்பான பொருட்கள வந்து பார்க்குறாங்க. வந்து பயந்து போய் வந்து லூனாவ பார்க்க வந்து போனாங்க. லூனாவிட வந்து சில வந்து சத்தங்கள் வருது வந்து நைடா போய் பார்த்தா வந்து அங்க ஒரு பாட்டி வந்து லூனாவோட ரத்தத்த வந்து குடிச்சிட்டு இருக்கு. நைடாவ பார்த்து வந்து அது அங்கேருந்து ஓடிருது. நைடாவுக்கு மீண்டும் வந்து விழிப்பு வருது. இதுவும் கனவு மாரி தான் தெரியுது. லூனாவோட கால்ல வந்து சில காயங்கள வந்து பார்க்குறோம். லூனாவோட உடல்நிலை வந்து உடனடியாக மோசமும் ஆகுது. அதனால வந்து நைடா உடனடியாக ஜொஸ்பா வந்து அழைக்கிறாங்க. ரெபெக்காவோட வந்து தன் மகள்கள வெளியே விளையாடிக் கொண்டிருக்கிறாங்க என்று ஜொஸ்பா வந்து பொய் சொல்றா. ஜோஸ்பா வந்து லூனாவிட வந்தபோது வந்து லூனாவோட மோசமான உடல்நிலை வந்து நைடா வந்து குற்றம் சாட்டுறா. இப்போ ஜோஸ்பா வந்து தன் உடல்ல வந்து அதிகமா வந்து முடி வச்சிருக்கா. இளமையாவ வந்து தெரியிறா. நைடாவ வந்து மமிதான்னு அழைக்கிறா. இதனால பாதிக்கப்பட்ட நைடா வந்து அபிகேல்ட்ட சென்று ஜோஸ்பா வந்து ஒரு சூனியக்காரின்னு கேட்குறா. அதுக்கு அபிகேல் வந்து இல்ல, இல்ல ஜோஸ்பா வந்து நல்ல மனசு அப்படின்னு வந்து சொல்றா. நைடா வந்து தன் தொலைபேசிக்கு நெட்வொர்க் கிடைப்பதாக மேலும் அந்த அறைக்கு வந்து போறா. அங்க ரெபெக்கா மற்றும் ஒரு சூனியக்காரியோட புகைப்படத்த வந்து ஒரு ஆல்பத்த வந்து பார்க்குறா. இந்த ஆல்பத்தில வந்து இன்னும் நெறைய ஃபோட்டோ தான் வந்து பார்க்குறா. அதில வந்து அம்மா, தன்னோட பாட்டி, அப்புறம் வந்து அவங்களோட அம்மா வந்து இருக்கிறத வந்து பார்க்குறா. இப்ப தான் வந்து ஜோஸ்பா வந்து ஒரு சூனியக்காரின்னு வந்து அவளுக்கு வந்து தெரியுது. இப்ப நைட்டு தூங்கும்போது வந்து நைடா மீண்டும் வந்து சில சத்தங்கள வந்து கேட்குறா. இந்த முறை ரூனா ஏதோ ஒண்ண வந்து கஷ்டப்படுத்தி பார்க்குறா. இங்க தான் வந்து பார்க்குது நமக்கு திருப்ப தருது. நைடா தான் தன் பாட்டி ஜோஸ்பா லூனாவோட ரத்தத்த வந்து குடிப்பத வந்து பார்க்குறா. அவள் நைடா வந்து மயக்கம் அடைய வந்து செய்கிறா. அடுத்த நாள் காலையில நைடா லூனாவோட வந்து அந்த வீட்ட விட்டு வேகமா ஓடி போவத வந்து பார்க்குறாங்க. காட்டுல ஒரு இடத்துல வந்து அவள் மாந்திர பொருள்கள வந்து பார்க்குறாங்க. ஒரு சில தூரத்த பிறகு வந்து ஒரு தீய குடிசை வந்து தெரியுது. ஆனா வந்து லூனா தொடர்ந்து நடக்க முடியாத நிலையில வந்து இருக்கா. இன்னும் வந்து நைனா வந்து அபிகேல வந்து அழைக்க போறா. அங்க பார்த்தா வந்து அதிர்ச்சி அடைறா. ஏன்னா வந்து அபிகேலும், பெட்ரோலும் வந்து நெருக்கமா இருப்பத வந்து பார்க்குறா. அவங்க வந்து ஒருவர் மீண்டும் மீண்டும் வெட்டி கொல்லுகிறாங்க. கொன்னுட்டு வந்து ரத்தத்த வந்து விளையாடுறாங்க. அப்போ ஜோஸ்வா வந்து அங்க வரா. லூனாவ தன்னோட வீட்டுக்கு அழைத்து செல்றா. அங்க வந்து மருந்து கொடுக்குறா. நைனாவ மீண்டும் கோபம் அடைஞ்சு காட்டுறா. அதுக்கப்புறம் வந்து மாடி படிக்கட்ட வந்து அடியில வந்து ஒரு அறையில வந்து அடைச்சு வைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பெட்ரோ அங்க வரான். நைனாவோட நிலைய விசாரிச்சபோது அங்கேருந்து சென் போயிடுறான். அடுத்த நாள் வந்து ஜோஸ்வா வந்து நைனா வந்து வெளியே அழைத்து வராங்க. நீச்சல் குளத்துக்கு அழைத்துட்டு போறாங்க. இங்க இன்னொரு திருப்பம் வருது. பெட்ரோவோட பிணத்த வந்து பார்க்குறாங்க. அவன் சாவ வந்து நைனாவ வந்து குற்றம் சாட்டுறா. யாரோ வந்து கொன்னுட்டாங்கன்னு சொல்லி. பெட்ரோ கால் வந்து தடுக்கி விழுந்தா இழந்திருக்கான்னு வந்து தெரியுது.
நேராவுக்கு அது போல தோணுனா, ஆனா வந்து அவங்க போலீஸுக்கு கூப்புட்றான். ஆனா வந்து அவ சொல்றத வந்து யாருமே வந்து நம்பல. நேரா தான் பாட்டியோட ரத்தத்த வந்து நெறையா வந்து எடுத்திருக்கான்னு பார்க்குறாங்க. ரெபெக்கா வந்து அப்படி செய்ய சொன்னதா வந்து ஜோஸ்பா வந்து சொல்றான். ஆனா வந்து ஜோஸ்பா வந்து ஒரு சூனியக்காரி என்றும், அவள் லூனாவ கொல்ல விரும்பினாள் என்றும் நேரா வந்து புரிந்து கொள்கிறார். ரெபெக்காவுக்கு தொலைபேசி வருது. நேரா அவளிடம் வந்து ஏதாவது வந்து சொல்றான். ஆனா வந்து ஜோஸ்பா வந்து தொலைபேசி இணைப்ப வந்து துண்டித்து விடுறான். மீண்டும் நேரா வந்து அதே அறையில வந்து அடைச்சிடுறாங்க. நைட் வந்து நேரா எப்படியோ வந்து அறையோட பூட்ட உடைச்சு வெளிய வரா. அதுக்கப்புறம் தான் வந்து சகோதரி லூனாவோட வந்து போறா. அங்க ரத்தம் நெறையா வந்து இழந்து கிடக்குது. மேலும் அவளோட நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்கு. நேரா வந்து தன் சகோதரி வந்து உடனடியாக அங்கேருந்து தூக்கி கொண்டு போறா. ஆனா வந்து ஜோஸ்பா இன்னும் அங்க தான் இருக்கான். அவன் வந்து நேராவ அங்கேருந்து போகாம வந்து தடுக்கிறா. 2 பேருக்கும் நடுவுல வந்து சண்டை வருது. எப்படியும் வந்து நேரா லூனாவ எடுத்துட்டு ஜோஸ்பாவ காயப்படுத்தி அங்கேருந்து ஓடிடுறா. காட்டுல மேல போகும்போது அங்க சில மனுஷங்க வந்து சடங்கு பண்ணிட்டுருக்காங்க. அதுபோல வந்து இதற்கு இணையா வந்து ஒரு காட்சி இருந்தது. ஒரு பெண் வந்து ஒரு மரத்துக்கடியில வந்து ஏதோ ஒரு நடன சடங்கு வந்து பண்ணிட்டுருக்கா. இங்க நேரா இருக்கிற லூனா வந்து மீண்டும் வந்து மயக்கம் போயிடுறா. அதுக்கப்புறம் வந்து தன் சகோதரியை காப்பாற்ற முடியாம வந்து நேரா அழுது மன்னிப்பு கேட்பத வந்து பார்க்குறோம். அப்ப அங்க ஒரு பெண் வந்து முகமூடி போட்டு வந்து நிக்கிறா. அது மிக முக்கியமான திருப்பம் வந்து அது வேற யாரும் இல்ல. அது வந்து ரெபெக்கா தான். அவ பாக்காவுக்கு வந்து முத்தமிடுறா. லூனாவுக்காக ஒரு விருப்பத்த வந்து கேட்குறா. இங்க லூனா வந்து விழிப்பு வருது. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா வந்து இங்க ஒரு கற்பனையான மர்மம் வந்து வருது நமக்கு. மறுபடியும் வந்து வீட்டுக்கு வந்து வராங்க. வீட்டுக்கு வந்தோனே வந்து வந்து சுயநினைவோட தான் இருக்கா. அதனால வந்து நம்பகத்தனமான நிலையில வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பெற்றோரும் வந்து அங்க வந்து வராங்க. இப்ப ஜெர்மோ, லூனா, ரெபெக்கா காருக்கு பக்கத்துல வந்து வராங்க. அங்க ரெபெக்காவுக்கு லூனாவோட கால்ல வந்து பற்கள் தழும்புக வந்து தெரியுது. அதனால வந்து தன் மகளுக்கு ஜொஸ்பா ஏதோ செஞ்சிருக்கான்னு சொல்லி அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ரெபெக்கா வருவத வந்து ஜொஸ்பா வந்து பார்த்துட்டாங்க. அதனால ரெபெக்கா அறைக்கு வந்தோனே ஜொஸ்பா வந்து அவளோட தலையில வந்து தாக்குறா. தன் தாயை காப்பாற்றியது போலவே இப்போது வந்து அவ வந்து மகள வந்து பறிக்கிறியான்னு வந்து சொல்றாங்க. அங்க வந்து நேரா வந்து ஆல்பத்த பார்க்குறா. ஜொஸ்பா, ரெபெக்கா மட்டும் அவங்களோட அம்மா மூவருமே ஒரு வயதானவராக தோற்றத்தில இருந்திருக்காங்க. நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, அவங்க அம்மா, அவங்களோட பாட்டி, சகோதரிகள் இவங்க தான் வந்து முன்னாடி காமிச்சா அந்த 3 பேர்பட்ட சகோதரிகள். நோய்வாய்ப்பட்ட சகோதரி தான் வந்து பயந்தவ வந்து அவ வந்து இறந்துட்டா. மாந்திரீக நடவடிக்கையிலேருந்து விலங்கி இருக்க வந்து விரும்பியது தான் வயதானவள். அவ பேர் தான் வந்து ஜோஸ்பா. மாந்திரீக நடவடிக்கையில ஈடுபட்டு தைரியமான சகோதரி, குழந்தைங்க ரத்தத்த குடிப்பவ தான் வந்து ரெபெக்கா. ரெபெக்கா ஆரம்பத்துலேருந்து குழந்தைங்க ரத்தத்த குடிப்பவ. இந்த கட்டத்துல குழந்தைகளுக்கு பரவிக்க நோய்கள் காரணமே ரெபெக்கா தான். அவ தான் வந்து அவங்களோட ரத்தத்த குடிச்சு கொண்டுட்டு இருக்கா. இத புரிஞ்சதுக்கப்புறம் தான் நேரா அங்கேருந்து செல்ல போறா. அப்ப தான் வந்து ஜஸ்பா வந்து முற்றிலும் வந்து இளமையாகவும், ரெபெக்கா போலவும் வந்து தோற்றமளிக்கிறா. அப்ப வந்து அவ நேரா வந்து பார்க்குறா. நேரா வந்து தன் அம்மா போலவே வந்து இருக்கா. நேரா வந்து தன் பாட்டியால மிகவும் கஷ்டப்பட்டுருக்கா. அதனால வந்து அவள் கத்திரிக்கோலையும், உப்பையும் எடுத்துட்டு அவளோட அறைக்கு வந்து போறா. நேரா எதையும் யோசிக்காம வந்து ரெபெக்காவ ஜெஸ்பான்னு நெனச்சு அவள வந்து கத்திரிக்கோலால மீண்டும் மீண்டும் குத்துறா. அதுக்கப்புறம் வந்து அவள் மீது உப்ப போட்டுட்டு அங்கேருந்து போறா. அதனால வந்து ரெபெக்காவோட உடல் வந்து மொத்தமா வந்து எரிஞ்சிருச்சு. ஜோஸ்பா வந்து நைடாவ வந்து வரவேற்கிறா. ஜோஸ்பாவுக்கு நைடா என்ன செய்றான்னு தெரியும். கொஞ்சம் கதை வந்து கொஞ்ச நேரம் வந்து கழித்து காட்டப்படுது. லூனா வந்து முற்றிலும் வந்து குணமடைஞ்சிட்டா. ஆனா வந்து நைடா வந்து இன்னும் அதிர்ச்சியில தான் இருக்கா. அன்னைக்கு நைட்டு நைடாவோட கீழ் பகுதியிலேருந்து ரத்தம் வந்து வருது. அதனால வந்து உடைகள வந்து துவைக்க போறா. அங்க ஒரு அறையில வந்து சத்தங்கள் வருது. அங்க வந்து அ பக்கா வந்து தெரியுது. இன்னொரு பக்கம் வந்து சூனியக்காரி தோழுக்கு வந்து கிடைக்குது. அத பார்த்த உடனே நைடாவுக்கு புரிஞ்சுச்சு. தோழி ஜோஸ்பா வந்து அங்க இருக்கான்னு. நைடா இல்ல. ஆனா வந்து மம்மித்தான்னு அழைக்கிறா. அத கேட்டோனே வந்து அவ தான் தான் அம்மா இல்ல. ஆனா வந்து ஜோஸ்பான்னு நைடாவுக்கு புரிஞ்சிருச்சு. அவ கொன்னது தான் அம்மாவ தான் அப்படின்னு வந்து தெரிய வருது. இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.